أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يطع الرسول فقد أطاع الله ومن تولى فما أرسلناك عليهم حفيظا ويقولون طاعة فإذا برزوا من عندك بيت طائفة منهم غير الذي تقول والله يكتب ما يبيتون فأعرض عنهم وتوكل على الله وكفى بالله وكيلا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 317வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 78 79 இரண்டு வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா யூதர்களும் முனாஃபிகீன்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை சற்று கொச்சையாக பேசுகிற போது அல்லாஹ் தஆலா ஒரு அழுத்தமான செய்தியை யூத முனாஃபிகீன்களுக்கு சொல்வதோடு நமக்கும் சேர்த்து என்ன செய்தான், ஒரு அழுத்தமான செய்தி அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர்றதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் ரொம்ப செழிப்பா இருந்தோம். நம்ம விவசாயத்துல நஷ்டமே ஏற்படலை. நம்ம கனி வர்க்கங்களும் பழங்களுக்கு மத்தியில எந்த விதமான குறைபாடுகளும் என்ன செய்யல ஏற்படலை. எப்ப முகமது நபி உள்ளக்குள்ள வந்துட்டாங்களோ, எப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்களோ, அப்போலிருந்து நமக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, நம்முடைய விவசாயத்துல நஷ்டமாயி போச்சுன்னு சொன்னாங்க யூதர்கள். என்ன சொன்னாங்க? விவசாயத்துல நஷ்டமாயி போயிடுச்சு, விவசாயத்துல நாங்க நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோம், எங்களுடைய கனிவர்க்கங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முசீபத்துக்குண்டான காரணம் எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னோம்னா இந்த முகமது தான் அப்படின்னு சொன்னாங்க யூதர்கள். என்ன சொன்னாங்க? முகமதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கி சொன்னான், குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், எல்லா நலவும் ஹஸனத்தும் ஸய்யியத்தும், நல்லதும் கெட்டதும் யாரால் நடக்கிறது? அல்லாஹ்வால் நடக்கிறது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபமாலி ஹாஉலாயில் கௌமி லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா, ஒரு 5 அறிவு இருக்கிற ஒரு ஜீவராசிகள் கூட விளங்கிக் கூட அறிவு கூடவா இவர்களுக்கு இல்லைன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். என்னங்க, 5 அறிவுகள் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு கூட விளக்க சக்தி இருக்கும், அந்த அறிவு கூட இந்த மனிதர்களுக்கு இல்லை. யாரு வந்தா என்ன நலவு ஏற்படுங்கிறத இவங்க விளங்கிக்காம, யாரு வந்தா இவங்க நஷ்டத்தை பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். யூதர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்ன நலவு ஏற்பட்டால் அது அல்லாஹுவால் ஏற்படுது, கெட்டது ஏற்பட்டுன்னா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுதுன்னு என்ன செஞ்சாங்க, யூதர்கள் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன பதில் சொன்னான், நலவும் கெட்டதும் யாரிடத்திலிருந்து ஏற்படுது?
அல்லாஹ்விடத்திலிருந்து ஏற்படுதுன்னு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். சொல்லிட்டு ஒரு பொதுப்படையான ஒரு சமூக செய்தி என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வச்சு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ் வமா அஸாபக மின் சய்யியத்தின் ஃபமின் இந்திக் ஃபமின் நஃப்ஸிக். என்னதுங்க? நனவு ஏற்பட்டா அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. கெட்டது ஏற்பட்டுச்சா, சங்கடம் ஏற்பட்டுச்சா, முசீபத் ஏற்பட்டுச்சா, சோதனை ஏற்பட்டுச்சா, நீங்க யாரின் மீது பழிய சுமத்திக்கங்க? உங்களின் மீது நீங்கள் என்ன செய்யுங்க? சுமத்திக்கங்க. என்ன செய்யுங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. அப்ப முசீபத்து ஹசனத்தும் செய்யத்தும் பொதுப்படையா யார்கிட்ட தான் ஏற்படுதுங்க? அல்லாஹ்கிட்ட தான் ஏற்படுது. ஒரு மூமினாக இருக்கிற மனிதன் எப்படி வார்த்தையை பயன்படுத்தணுங்க? நல்லா தொழுத, நல்லா நோம்பு வச்சு, நிறைய வருமானத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா நல்ல செழிப்போடு இருக்கிறேன், இது அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் என்ன செய்யணும்? சொல்லணும். அதே மனுஷனுக்கு சங்கடம் ஏற்பட்டு போச்சு, நோய் ஏற்பட்டு போச்சு, சிரமம் ஏற்பட்டு போச்சு, கஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னா ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் போல தெரியுது. அந்த தப்பை திருத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு சோதனையை கொடுத்துருக்கிறான், திருத்திக்கணும் அப்படின்னு என்ன செய்யுங்க? அல்லாஹ்வின் மீது உண்டான குற்றத்தை கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட சுமத்தாதீங்க, யாரின் மீது சுமத்திக்கங்க? இது இந்த பற்றி உண்டான தெளிவான பாடம் நம்ம என்ன செஞ்சோம்? சென்ற வாரத்தில் சொன்னோம். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க? ரெண்டு தரத்தோட வச்சிருக்கிறான். ஒன்னு நல்லவங்க, இன்னொன்னு கெட்டவங்க. இந்த ரெண்டு பேத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதான். என்னங்க? ரெண்டு பேத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதான். இவருக்கும் காய்ச்சல் தான் வருது. யாரு? இந்த நல்லவருக்கும் காய்ச்சல் தான் வருது. தப்பு செய்றவருக்கு என்னதான் வருது? காய்ச்சல் தான் வருது. இவருக்கும் கொரோனா வந்துச்சு, இவருக்கும் கொரோனா வந்துச்சு, இவருக்கும் டெங்கு வந்துச்சு, இவருக்கும் டெங்கு வந்துச்சு. இந்த ரெண்டு பேரும் அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி அவர்களுக்குள்ள அதை பயன்படுத்திக் கொள்கிறாருங்கிறத வித்தியாசம் இருக்கு. இவர் என்ன சொல்லுவாரு? இந்த நல்லவராக இருக்கிற மனிதர் என்ன சொல்லுவாருண்டா, நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், அந்த தப்பை திருத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறான், அதை நான் திருத்திக்கிறேன் நினைச்சுவார், முயற்சி பண்ணுவார். இதே இந்த மனிதருக்கு, கெட்ட மனிதருக்கு அந்த நோய் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன இப்போ போட்டு இந்த மாதிரி பிரச்சனை, நான் என்னோட இந்த 2025 வருஷமே எனக்கு பிறந்ததே சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாருங்க? 1008 கதைகள் என்ன செய்வாரு? அடிச்சு விடுவாரு. கடைசி வரைக்கும் தப்பு செஞ்சு என்ன செய்ய மாட்டாரு. இங்கதான் மேட்ரே இடிக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, தப்பு உங்க மேல என்ன செய்யுங்க, நீங்க போட்டுக்குங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த நல்ல மனுஷருக்கு அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்குறான் அப்படின்னா இவருடைய அந்தஸ்தை உயர்த்துறது. கெட்ட மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்குறான்டா, இந்த கெட்ட செயலில் இருந்து அவர் திருந்தி இந்த நல்ல மனுஷங்களுடைய கூட்டத்துக்குள்ள அவர் வரணுங்கிறதுக்காக வேண்டி. இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா மனிதர்களை என்ன கண்ணோட்டத்துல பாக்குறான்டா? ரஹ்மத்துங்கிற கண்ணோட்டத்துல தான் என்ன செய்யறாங்க? பாக்குறான். இதை தவிர வேற எந்த கண்ணோட்டம் அல்லாஹுக்கு இல்லவே இல்லை. ஆனா பார்வையை சரியா பார்க்க தெரியாத நாம தான் என்ன செய்யறோம்டா, ரப்பு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான், ரப்பு எனக்கு சோதனை கொடுத்துட்டான் என்ன செய்யறோம்? நாம பேச ஆரம்பிக்கும். அப்ப ஒரு மூமின் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மனோநிலைக்கு நீங்க இருக்காதீங்க, நல்லவர்களுடைய மனோநிலைக்கு இருங்கிற ஒரு அழகான பாடத்தை தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா என்ன செஞ்சா நமக்கு சென்ற வாரத்தில் என்ன செஞ்சா பதிவு செஞ்சு காண்பித்தோம். இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்த்தோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருஷம் பல்லு வலி? 7 வருஷம் பல்லு வலி. வாய் திறந்து சொன்னாரா? சொல்லல. இதே இன்னொருத்தருக்கு, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பல்லு வலி, நுகுர் தொழிலுக்கு பல்லு வலி வந்ததுன்னா அடுத்து பள்ளிவாசலுக்குள்ள விட்டு வெளியே போகிறப்ப அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பாரு. எந்த ஆஸ்பத்திரி பார்க்கலாம், எங்க பார்க்கலாம். இது சராசரி மனிதனுடைய நிலைமை. நாம புக் பண்றது தப்பு சொல்லல, நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கற தப்பு சொல்லல, நோயுக்குண்டான ஆரோக்கியத்தை பார்க்கற தப்பு சொல்லல. ஆனா இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்தி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு ஆளுக்கு பல்லு வலியை அமுச்சு வச்சு 7 வருஷம் ஆகி போச்சு, அவர் பல்லு வலின்னு வாயை திறந்து கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, நீங்க தான் என்னன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுகிறப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன உங்களுக்கு 7 வருஷமா பல்லு வலியான்னு சொல்லி கேட்கிறப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்னங்க? ஹபீபுக்கு ஹபீபு கொடுத்தான், நேசருக்கு நேசர் கொடுத்ததை போய் வெளியே சொல்லிட்டு இருக்கட்டுமா நினைச்சுங்க கேட்டாங்களாமா. அப்ப இந்த மாதிரி கொடுக்கப்படுகிற போது, சோதனைகள் கொடுக்கப்படுகிற போது அவங்க இன்னமும் சிறப்பாக்கிட்டே போகிறதுனால இவங்களுக்கு கடைசியில கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுமா? அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்னங்க ஒரு பட்டம் ஒன்று இருக்குது, சித்திக்குன்னு ஒரு பட்டம் இருக்குது. இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரஜாவை பத்தி ஏதாவது ஒன்று படிச்சிருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்துல கொடுக்கிற தரஜாவனுடைய வேல்யூ பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப உங்களுக்கு ஞாபகத்துல வர மாட்டேங்குது. கேள்வி பதில் இல்லாம சொர்க்கம் போவாங்க. அப்புறம் இன்னைக்கு நிறைய கேள்வி பதில் இருக்கு உங்களுக்கு. என்னங்க இப்ப 7 வருஷம் பல்லு வலியை கொடுத்தாங்க, வாய் திறந்து சொல்லவே இல்லை. சோதனையில சாதனை ஆயிடுச்சு, அதை பூர்த்தி ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த சோதனையில வெற்றி பெற்றதுனால அந்தஸ்து என்ன செய்யறாங்க, கூட்டி கொடுத்துக்கிட்டே போகிறான். இது ஒரு சோதனை இல்லை, இந்த ஒரு சோதனை உங்களுக்கு நம்ம உதாரணத்திற்காக சொல்லப்பட்ட செய்திகள். இது மாதிரி நிறைய சோதனைகள் என்ன ஆகி போச்சு தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அந்தஸ்தை சொல்லுவாங்க. உலக மனிதர்களுடைய ஈமான ஒரு தட்டிலையும், ஹதீஸ் ஞாபகம் வந்துருச்சா? உலக மனிதர்களுடைய ஈமான ஒரு தட்டிலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மனிதருடைய ஈமான ஒரு தட்டிலையும் வந்தா எது கணக்கும், எது கணக்கால தாழ்ந்து போகும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஈமான் தான் உயர்ந்ததுங்கிறத என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தானா இல்லையா? இது மாதிரி எத்தனை வரலாற்று செய்திகள். அப்ப கெட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரே பனிஷ்மெண்ட் தான், இதுவும் ஒண்ணுதான். ஆனால் இந்த மனிதர்கள் அந்தஸ்தில் உயரணுங்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். கெட்ட மனிதர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை நல்லவர்களாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தின் மூலமா என்ன செஞ்சா சொல்லி காண்பிச்சான். இதுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளைய முன்னால நிப்பாட்டி சொல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா முன்னால நிப்பாட்டி வச்சு சொன்னா, மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், நாயகமே உங்களுக்கு என்ன நலவு ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. வமா அஸாபக மின் ஸய்யியத்தின் ஃபமின் நஃப்ஸிக், உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்களோ சோதனைகளோ ஏற்பட்டால் ஃபமின் நஃப்ஸிக், அது உங்கள் நஃப்ஸின் புறத்தினால் ஏற்பட்டது என்று என்ன செய்யுங்க நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப இதுவரை உண்டான செய்தி என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 80வது வசனம். இப்போ நிறைய கேள்வி ஒன்று கேட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். என்னைய தெளிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் நான். என்ன இப்போ இவ்வளவு நேரமா யாரை பற்றி பேசிட்டு வர்றோம்னா, யூதர்கள் முனாஃபிக்கீன்களை பற்றி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்கோம். அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை மையப்படுத்தி வச்சு அவரை சுற்றியே நிகழ்வை பேசிக்கிட்டே வரான. யார் அது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மைய புள்ளிங்க. என்னங்க மைய புள்ளி யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூலுல்லாஹ்விலிருந்து இந்த பக்கம் முனாஃபிக்கீன்கள் தாக்குறாங்கன்னா அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், யூதர்கள் தாக்குறாங்கன்னா அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், இந்த பக்கம் நசாராக்கள் தாக்குறாங்கன்னா ஆயத்தை இறக்குறாங்க. குடும்பங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்பட்ட ஆயத்தை வரந்துச்சு. ஆக மைய புள்ளி யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புரிஞ்சுக்கிச்சா? இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறோம். யூதர்கள் ஏதாவது ஒரு சங்கடப்படுத்துகிற வார்த்தையை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நிப்பாட்டினா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஆயத்தை இறக்குறான். ஆயத்தை இறக்கி யாரை பற்றி உண்டான சிறப்பு அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை சொல்றான். எப்பா இவருக்கு இப்பேற்பட்ட அந்தஸ்துகளும் மதிப்புகளும் இருக்குது, இவரை போய் இப்படி ஒரு கொச்சைப்படுத்துகிற வார்த்தையை போய் நீ பயன்படுத்துறேன்னு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஆயத்தை இறக்குறான். இப்ப முனாஃபிக்கீன்கள் ஆரம்பத்திலிருந்து இதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நசாராக்கள் இதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட முனாஃபிக்கீன்களும் நசாராக்களும் யாரின் மீது உண்டான ஒரு குரோதத்தை வன்மத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா யாரின் மீது? ரசூலுல்லாஹின் மீது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர் வன்மத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான மனிதர் கிடையாது, முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருங்க அது? முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான மனிதர் அவருக்கு தான், வன்மத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான மனிதர் கிடையாது. இப்பேற்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான அந்தஸ்தை தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா மடக்கி 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 திரும்ப என்ன செய்யறாங்க? சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இதிலிருந்து நமக்கு என்னங்க புரியுது? ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு மீது உண்டான நம்பிக்கை நமக்கு வரணும். சோதனைகளை சாதனைகளா மாற்றணும். இப்ப நமக்கும் ரசூலுக்கும் உண்டான அந்தஸ்து எவ்வளவுங்க? எங்க நமக்கும் ரசூலுக்கும் உண்டான அந்தஸ்து எவ்வளவுங்க? நாம சாதாரண அப்துஹு, அவ்வளவுதான்.
அப்துஹு அல்லாஹ்வுடைய அடியார். ரசூலுடைய அந்தஸ்து எவ்வளவுங்க? நபிமார் மனிதர்கள்லயே சிறந்தவங்க யாருன்னா நபிமார்கள். நபிமார்கள்லயே சிறந்தவங்க யார் அப்படின்னா உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகிற 5 நபிமார்கள். அந்த 5 நபிமார்கள்லயே சிறந்தவங்க யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூலுல்லாஹுக்கும் அல்லாஹுக்கும் உண்டான நெருக்கம் அப்படிங்கிறது நாம சென்ற வாரத்திலே சொல்லி காண்பிச்சோம். ரசூலுல்லாஹ் என்ன கல்புல நினைக்கிறாங்களோ அதை யார் செஞ்சிருவா? அல்லாஹ் செஞ்சிருவான். இவ்வளவு ஒரு நெருக்கமாக இருக்கிற ஒரு உயர்தரத்திற்கு உண்டான அந்தஸ்திற்கு உண்டான மனிதர் யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூலுல்லாஹ்வை பத்தி ஏதாவது 1-2 சொல்லுங்களேன், நம்ம தெரிஞ்சது சொல்லுங்களேன். ஃபாலோ பண்றவர் நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் அவங்களுக்காக வேண்டி உலகம் படைக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் ஏங்க நம்ம பயான்ல எல்லாம் உட்கார்ந்தா நீங்க நிறைய சொல்லுங்க. ஏன்னா நம்ம அதை தான் பேசுறோம், அசலை தான் பேசுறோமோ ஒழிய நம்ம விட்டு போனது தொட்டு போனதுல நம்ம என்ன செய்யறது இல்லை. உயிரை விட மேலாக நினைக்கிறவர் சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். அவங்களுடைய பொறுமையை நாமும் பின்பற்றணும். எல்லா நபிமார்களாலும் முன்னறிவிக்கப்பட்டவர்கள் யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் அவ்வளவுதானா? ஷஃபாத் கிடைக்கும். யாரால ஷஃபாத் கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் ஷஃபாத் கிடைக்கும். அப்புறம் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகிறவங்க யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் குர்ஆனை இறக்கி கொடுத்தவங்க நமக்கு. அப்புறம் அல்லாஹ் அக்பர். நமக்காண்டி சிபாரிசு செய்யறவங்க, தொழுகையை வாங்கி கொடுத்தவங்க. அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 50 அஞ்சா குறைச்சு கொடுத்தவங்க யாருக்கு? நமக்காக வேண்டி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப நெருக்கம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் மாஷா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவத்தை மன்னிக்கப்படுறதுக்கு முதல் காரணம் யாருதான்? ரசூலுல்லாஹ் தான். அப்ப என்னங்க 5 கடமையும் பெருமானாரால தான் என்ன செஞ்சிச்சு? கிடைச்சிச்சு. அப்புறம் உம்மத்துகள் கொடுத்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதை விட இன்னொரு வார்த்தை சொல்லலாம். உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக பல கடமைகளை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட இருந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பரலாக்கிறாதா ரப்பே, என் உம்மத்து என்ன செய்யும்? கஷ்டப்படும். அப்புறம் அனைத்தையும் தீனுக்காக தியானம். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மாஷா அல்லாஹ். எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த துவாவை நபிமார்கள் பயன்படுத்தி முடிச்சுட்டாங்க உலகத்திலேயே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாங்க? அந்த துவாவை பயன்படுத்தல. யாருக்காண்டி வச்சிருக்கிறாங்க? நமக்காக வேண்டி. என்ன சொல்லுங்க? நெஞ்ச தொட்டி சொல்லுங்க, எங்க அத்தா அப்பா அப்படின்னு சொல்றது இல்லைங்க. அப்ப அத்தாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. அப்ப ரசூலை பார்த்து நாம புகழ்ந்து என் ஹபீப்னு சொன்னா அப்ப ரசூலுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. அப்ப நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க? துவாவை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் உம்மத்துக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தவங்க. அப்புறம் மேராஜுக்கு போனாங்க. எல்லா நபிமார்களுக்கு என்ன செஞ்சாங்க? தொழுக வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் உம்மத்தினுடைய கஷ்டத்துல என்ன செஞ்சிட்டாங்க? மௌத்தினுடைய கஷ்டத்துல என்ன செஞ்சிட்டாங்க? வாங்கிட்டாங்க. தீன் பூர்த்தியாக்கப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. அல்லாஹு அக்பர். இப்ப இந்த மாதிரி ஒரு 1000 பேர் இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து, சுப்ஹானல்லாஹ், 1000 பேர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து ரசூலுல்லாஹ் பத்தி எழுதுங்கன்னா எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்களா? இல்லைங்க, என்னால் எழுத முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சொல்லவே முடியாது? ஏன்னா அவ்வளவு அந்தஸ்துகளும் அவ்வளவு மதிப்புகளும் அவ்வளவு மேன்மைகளும் யாருக்கு இருக்குதுங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. அல்லாஹ்வுக்கு அடுத்து யார் தாங்க? அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்காங்க? சரி, நம்மளை அல்லாஹ் அதிகமா நேசிக்கிறானா, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அதிகமா நேசிக்கிறானா? ஏங்க ரொம்ப சந்தேகமா இருக்கு. இல்ல 5% தான் இந்த பக்கம் வந்திருக்குது சவுண்ட். இல்லை, நம்மளை அல்லாஹ் தஆலா அதிகமா நேசிக்கிறானா,
ரசூலுல்லாவை அல்லாஹ் தான் அதிகமா நேசிக்கிறானா? ஏங்க அவங்களுக்கு அப்புறம் தாங்க நாம என்னங்க பூரா பாயிலாவே நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கு மேட்ரு மட்டும் அவர்கிட்ட வச்சு விட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான். யாருக்கு அப்புறம் தான்? ரசூலுல்லாஹுக்கு அப்புறம் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதிகமா நேசிக்கிறதுனால தான் நமக்கு அதாபு வரல, நமக்கு கஷ்டம் வரல. பாவங்கள் கூடி போகிற போது அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை என்ன செய்யல, அழிக்கல. ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சங்கடப்பட்டு போயிடுவாங்களோங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அப்பேற்பட்ட கஷ்டத்தை சோதனை என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா தடுத்து வச்சிருக்கான். சரி, இப்ப இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான ஒரு சில மேன்மைகளை சிறப்புகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டதை நாம என்ன செஞ்சுக்கிட்டீங்க, நம்ம கலந்து பேசிக்கிட்டோமா இல்லையா? சரி, இப்ப இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்றைக்கு வாழ்ந்த சமூக மக்கள் எப்படி நடந்துக்கணும் அல்லாஹ் ஆசைப்படுவான். யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு அந்தஸ்துக்கள் இருக்கிற ஒரு மனிதர் ஹயாத்தோடு இந்த துனியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 63 ஆண்டு காலங்கள் வாழ போகிறாங்க. மதீனாவில் 10 வருஷ காலங்கள் வாழ போகிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனுஷர்கிட்ட அவரை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுவான். எங்க அல்லாஹ் ஆசைப்படுவானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ஆசையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அதனாலதான் ரசூலுல்லாஹ் காரணா கூட கையை தூக்கிட்டு வந்துருவாங்க சஹாபாக்கள். சொல்றது புரியுதுங்களா? ஒழு செஞ்சு ஒழுவனுடைய தண்ணி கீழே போகிறதுக்குள்ள அந்த ஒழுவை என்ன செய்வாங்க, மேல என்ன செய்வாங்க, தடை வைப்பாங்க. இப்பேற்பட்ட அன்பையும் பாசத்தையும் பரிவையும் கனிவையும் அவ்வளவு ஒரு மதிப்பையும் முகப்பத்தையும் காதலையும் பரிமாறிக் கொள்ளப்படுகிற இந்த சமூகத்துல அந்த சபையில இதனுடைய அந்தஸ்துக்களை எல்லாம் கெடுக்கிற மாதிரி அங்கங்க ஆள் இருந்தா அல்லாஹ் விடுவானா? நான் சொல்ல வர செய்தி உங்களுக்கு புரியுதுங்களா? விரும்ப மாட்டான்லங்க, அல்லாஹ் விரும்ப மாட்டான்ல. இவ்வளவு மதிப்பு அந்தஸ்துகளை கொடுக்கிற தேம்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சஹாபாக்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில யாராவது ஒருவர் கண்ணிய குறைவாக நடத்துறாங்க அப்படின்னா அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் விட மாட்டேங்கிறதுக்கு என்ன சாட்சியாக சொல்றான ஆயத்தை இறக்குறான் இந்த சமூகத்திற்கு. என் ஹபீபை பார்த்தா இப்படி பேசுறீங்க, என் ரசூலை பார்த்தா இவ்வளவு குறைவா பேசுறீங்க, இப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கண்டிக்கத்தக்க நிறைய வசனங்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் ஆயத்தாக இறக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப சொல்ல வர்ற செய்தியே இதுதான். இப்ப முனாஃபிக்கீன்கள் என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சங்கடத்தை கொடுக்குறாங்க, அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். அப்படி நடக்குது இப்படி நடக்குது, ஆயத்து மாறி என்ன செய்யுது, வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல முனாஃபிக்கீன்கள் ஒரு வெறுப்பை என்ன செஞ்சாங்க, முகத்துல வெளிக்காமிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா விளங்கிக்கணும். ஒரு விதமான வெறுப்பை என்ன செஞ்சாங்க, முகத்துல வெளிக்காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது எங்கதான் ஃபர்ஸ்ட் தெரியும், முகத்துல தானே தெரியும். வீட்டுக்குள்ள போனவன வீட்டுக்காரமா சங்கடமா இருக்காங்கிறது எப்படித்தான் தெரிஞ்சுக்குவோம்? உங்க மேல கோபமா இருக்கா நம்ம சத்தமாவ சொல்லுவோம். ஏப்பா என்னப்பா பண்ணீங்க, அவங்க அம்மா கோபமா இருக்குதுன்னு கேட்போமா இல்லைங்களா பிள்ளைங்கள்ட்ட? அப்ப வெறுப்பு ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வருது, முகத்துல தான் வருது. இந்த வெறுப்பு ஒரு விதமான இவங்க எதையாவது ஒன்று சொல்ல அல்லாஹ் இவங்களை கண்டிச்சு ஆயத்திறக்க, இவங்க எதையாவது ஒன்று சொல்ல அல்லாஹ் இவங்களை கண்டிச்சு ஆயத்திறக்கணும்னு எப்ப பார்த்தாலும் என்னடா இது எப்ப பார்த்தாலும் இப்படியே நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு முனாஃபிக்கீன்களும் யூதர்களும் ஒரு விதமான வெறுப்பினுடைய திசைகளை அவங்களுடைய முகத்திலிருந்து வெளிப்படுத்துற உடனே அல்லாஹ் ஆயத்திறக்கல. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழுத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமன் அஹப்பனி. ஹதீஸ்ல 2 விதமான வார்த்தை, நல்லா விளங்கிக்கணும். ஃபமன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கிறாரோ, ஃபகத் அஹப்பல்லாஹ், அவர் அல்லாஹ்வை நேசித்தவராக ஆகுவார். இது ஒரு வரி, புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் என்னதுங்க, ஃபமன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார். இங்க கனெக்ஷன் வந்துட்டா கனெக்ஷன் எங்க போயிரும், அங்க போயிரும், கேட்க தேவையில்லை. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் அதாஅனி, எவர் ஒருவர் எனக்கு வழிபட்டு நடக்கிறாரோ ஃபகத் அதா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தவராக ஆகிவிடுவார். இங்க 2 சட்டத்தை 2 செய்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்னு முஹப்பத், ஒன்னு முஹப்பத், இன்னொன்னு வழிபட்டுதல். 2க்கு வித்தியாசம் இருக்குதுங்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, முஹப்பத், ரெண்டாவது இத்தாஅத். இப்ப ரசூலுல்லாஹின் மீது ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது என்னதுங்க, என்னதுங்க, அப்புறம் தான்
இப்ப சொல்ல வர ஹதீஸ் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு முஹப்பத்து தான் வரணும். அந்த முஹப்பத்துக்கு அப்புறம் அந்த முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு என்னவாக வரும்? அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மனிதனுடைய உருவமாக என்ன செய்யும்? வெளிக்காட ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. சஹாபாக்கள் தலசார்ச்சு அதை என்ன செய்யறாங்க? கண்ணியப்படுத்துறாங்க. ஆனா முனாஃபிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவர் என்னப்பா புது ஹதீஸ் சொல்றாரு? யார் சொன்னாங்க? முனாஃபிக்கீன்கள். இவர் என்னப்பா புதுசா ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு, இவர் விட்டு கிட்டத்தட்ட ஈசா நபியை போல போயிடுவார் போல தெரியுது. யார் சொன்னா? முனாஃபிக்கீன்கள் சொன்னாங்க. ஈசா நபி என்ன செஞ்சாங்க? கடைசி என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி 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 கடைசி அந்த கூட்டத்தார்கள் ஈசா நபியை கடவுளாக ஏத்துக்கிட்டாங்க. என்னவா ஏத்துக்கிட்டாங்க? கடவுளாக ஏத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த முகமது அப்படித்தான் சொல்ல வராரு போல தெரியுது. என்ன சொன்னாங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்ல வராரு போல தெரியுது. ஏன்னா அல்லாஹ்வை நேசிக்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். அல்லாஹ்வை நேசிச்சா என்னை நேசிச்சதா ஆயிருக்கும்னு சொல்லி இருந்திருக்கணும். அல்லாஹ்வுக்கு வழிபட்டிருந்தா என்னைக்கு வழிபட்டிருந்ததா ஆயிருந்திருக்கும். ஆனா இங்க இருந்து கனெக்ஷன் பின்னாடி இருந்து போகுது, ரிவேர்ஸ்ல இருந்து. என்ன சொல்றாங்க? என்னை நீங்கள் நேசிப்பீர்களேயானால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், எனக்கு வழிபடுவீர்களேயானால் அல்லாஹ்வுடைய வழிபட்டவர்களாக ஆகும்னு சொன்ன உடனே முனாஃபிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க? இந்த குதர்க்கமான வார்த்தையை சொல்றாங்க. இவரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போல தன்னையும் ரப்புன்னு சொல்றதுக்காக வேண்டி இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி நம்மளை பத்தி பேச வைக்கிறாரப்பா, நம்மள்ட்ட சொல்ல வராரப்பான்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு ஆயத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஆயத்தை இறக்கிட்டான். அந்த ஆயத்து தான் சூரத்து நிசாவினுடைய 80வது வசனம். எடுத்தவனே நான் இந்த ஆயத்தை பத்தி உண்டான வியாக்கியானங்களை எல்லாம் சொல்லாம இதை மட்டும் சொல்லியிருந்தா என்ன புரிவதற்குண்டான சூழ்நிலைகள் அவ்வளவு சீக்கிரத்தில் இருந்திருக்காது. அல்லாஹ் என்ன ஆயத்தை இருக்குன்னா இதுதான் அசல் ஆயத்து. அல்லாஹ் சொல்றான் சூரத்து நிசாவினுடைய 80வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மை யுத்இர் ரசூல, அல்லாஹ் சொல்கிற வாசகம் ரெண்டே அடிதான், ரெண்டே வரிதான். மை யுத்இர் ரசூல, எவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வழிபடுகிறாரோ. அல்லாஹ் அடுத்து சொல்ற வார்த்தை இந்த திட்டமாக, சத்தியமாக, உறுதியாக அப்படின்லாம் தமிழ்ல எழுதுவோம்லங்க, ஆணித்தரமாக இப்படிலாம் எழுதுவோம்லங்க. இதெல்லாம் எதுக்கு எழுதுறோம்? உறுதித்தன்மை. இன்னமும் இது இன்னும் பவர் தாஸ்திப்பா. இதுக்கப்புறம் நான் சொல்ல போற வார்த்தைங்கிறது சும்மா சாதாரணமான அல்ல, அப்படிங்கிற உறுதித்தன்மையை படுத்துறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அந்த அரபி வார்த்தை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா பதிவு பண்றான். என்ன சொல்றான்? மை யுத்இர் ரசூல, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு வழிபடுவாரோ ஃபகது. அல்லாஹ் சொல்றான் ஃபகது அப்படின்னா அரபியில் என்ன அர்த்தம் தெரியுமா? நிச்சயமாக, திட்டமாக, உறுதியாக, இன்னமும் அழுத்தமாக நான் அல்லாஹ் சொல்கிறான் ஃபகத் அதா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆகிவிட்டார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற வாசம் நிகழ்காலத்தினுடைய வாசகத்தில் அல்லாஹ் தஆலா அரபி ஆரம்பிக்கிறான். மை யுத்இர் ரசூல, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுகிறாரோ. நல்லா விளக்கணும், வழிபடுகிறார்னோ வழிபட்டுக்கிட்டு இருக்கிறார், அதன் பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கிறார். இப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் என்ன சொல்றானா? ஃபகத் நிச்சயமாக, உறுதியாக, உண்மையாக, ஃபகத் அதா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். விட்டார்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சு, அது கடந்த காலம், முடிஞ்சிருச்சு. இப்ப எவ்வளவு ஒரு அழுத்த செய்தி என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சமூகத்துக்கு சொல்றான். நீ அங்க கரெக்டா இருந்தேனா இங்க ஓகேங்கற அல்லாஹ் தஆலா. நல்லா விளங்கிக்கணும். நீ ரசூலுட்ட கரெக்டா நடந்துக்கிட்டீங்கடா, ரசூலின் பிரகாரம் சொல்ற பிரகாரம் நீங்க சரியா நடந்துக்கிட்டீங்கடா, இங்க பாஸ் ஆயிட்டீங்க, கேள்வியே கிடையாது. அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபகத் அதா அல்லாஹ், நீங்கள் முழுவதுமாக வழிபட்டு விட்டீர்கள். விட்டீர்கள்னா என்ன அர்த்தம்? பள்ளிவாசலை விட்டு வெளியே போய் விட்டீர்கள்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸ். இங்கிலீஷ்ல சொல்றதா என்னதுங்க? நடந்து முடிஞ்சு போயிருச்சு. இப்ப நாம ரசூலின் பிரகாரம் உண்டான நடைமுறையில சரியா நடந்துகிட்டோம்டா அல்லாஹ்ட்ட அங்க என்ன ஆயிருச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு எனக்கு என்ன கவலைங்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிற மாதிரி அந்த வார்த்தை புரியுதுங்களா? எவ்வளவு ஒரு சின்ன வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு அழுத்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். மை யுத்இர் ரசூல, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நடந்து கொள்கிறார்களோ ஃபகத் அதா அல்லாஹ், அவர் வழிபட்டு அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆகிவிட்டார். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடையார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட நடைமுறை விஷயத்துல சரியா நடந்துகிட்டோம்டா அங்க என்ன ஆயிடுச்சு?
இங்க குறை வந்தா, இங்க குறை வந்தா எல்லாம் குறை தான். புரிஞ்சுக்கிச்சிங்களா? சரி, அந்த வழிபடுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? எது ஃபர்ஸ்ட்? சுபஹானல்லாஹ். வழிபடுறதுல எது ஃபர்ஸ்ட்டுங்க? முஹப்பத்து. ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு முஹப்பத்து தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் தான் என்ன வரணும்? வழிபடுதல் வரணும். முதல்ல தாயின் மீது நேசம் வரணும். தாயின் மீது நேசம் வந்தா தானங்க அந்த தாயினுடைய சொல் பேச்செல்லாம் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். என்னத்தோ சொல்றது கேட்கறான், ஆனா முகத்தை பார்த்தா செழிப்பே இல்லைன்னு ஒரு தாய் சொன்னா அதுல இது இருக்கா? நானும் சுண்ணத்தை பின்பற்றேன், நானும் சுண்ணத்தை பின்பற்றேன், நானும் சுண்ணத்தை பின்பற்றேன், லட்சக்கணக்கான சுண்ணத்துக்களை பின்பற்றலாம், ஆனா கல்புல ரசூலுல்லாஹ் இருக்காங்கன்னா இல்ல. அப்ப அதுல வேல்யூ இருக்காங்க? இது புரியலீங்களா? இது இன்னும் ரொம்ப தெளிவா ஏதாவது சொல்லணுமா? இல்ல. இன்றைக்கு நிறைய மனிதர்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாத்துவானா. ஆனா ரசூலை பத்தி பேசினா, ரசூலை பற்றி உண்டான மேன்மைகளை பேசினா, உட்கார்றதுக்கோ கேட்கறதுக்கோ காது கொடுத்து சிந்திக்கிறதுக்கோ நேரம் இல்லை, காலமும் இல்லை. இது தேவையில்லைங்கிறாங்க. அல்லாவே தேவைங்கிறாங்க. இதை எப்படி நீங்க தேவையில்லைங்கிறீங்க? நான் சொல்ல வர செய்தி புரியுதுங்களா? அல்லாவே இங்கதான் கனெக்ஷன் இருக்குங்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் வழிபடுதல் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் முஹப்பத்து, அப்புறம் தான் வழிபடுதல். இப்ப முஹப்பத்து ஒரு மனுஷனுக்கு வர ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்கா அவர் என்னவாக மாறிடுவார்? வழிபட்டதற்கு உண்டான மனிதராக என்ன செய்வார்? அந்த மனிதருக்குள்ள வந்து. அதே நேரத்தில் ஒரு சில பேருக்கு இருக்கிற தப்பையும் சொல்லி காமிச்சிடுறோமே. நானும் முஹப்பத் வச்சிருக்கிறேன் சொல்லி சுபு தொழுகாமை தூங்குறது, நல்ல காரியத்தை செய்யாம தூங்குறது, அதுவும் யாருடைய கண்டனத்துக்கு உண்டியது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதரை என்ன செய்வாங்க? சங்கடப்படுவாங்க. சும்மா வாய் பேச்சு பேசினாலும் வேலைக்கு ஆகாது. என்ன செய்யணும்? செயல்முறைப்படுத்தணுங்கிறதையும் யார் சொல்லுவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா இல்லைங்களா? இதை தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஈமானுடைய முதல் அடித்தளம் எதுங்க? முஹப்பத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறது. இந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு ஒரு மனிதனுக்கு இதாஅத் வழிபடுதலாக மாறும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ரசூலுக்கு வழிபட்டு விட்டீர்களே, ஆனால் அல்லாஹுக்கு வழிபட்டு விட்டீர்கள். அல்லாஹுக்கு வழிபட்டு விட்டீர்கள் என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இத்தனைக்கும் உண்டான அடிப்படை பாடத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யறா? சொல்லி காண்பிக்கிறான். இப்ப நம்ம இந்த செய்தியை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கடத்தாட்டுங்க. நான் ஆசைப்படுறதே அதுங்க. இளைஞர்கள் யாருமே இங்க வந்து என்ன செய்யறது இல்லை, உட்கார்றதுக்கு தயாராகவும் இல்லை, கேட்கறதுக்கும் தயாராகவும் இல்லை. எப்பத்தான் போய் சேர்றது? அவன் ஒரு கண்டிஷன் வாழ்க்கைக்கு போய்கிட்டு இருக்கிறான். என்னதுங்க? செல்போனு, ஆக்டிவிட்டி, பைக்கு, மொபைலு அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு என்ஜாய்மெண்ட் வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசித்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள்ல வயசு அதிகமானவங்க ரொம்ப கம்மி. குறைவாக இருந்த சஹாபாக்கள் தான் அதிக பேர் இருந்தாங்க. ஒரு மனிதனுடைய வாலிப காலத்துல என்ன ஒரு மனிதனுடைய உணர்வு ஏற்படுதோ அந்த உணர்வு தான் மௌத் வரைக்கும் இருக்குங்க. இதெல்லாம் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த செய்தி. ஏங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு காலத்தை பத்தி கேள்வி கணக்கு கேட்பான். எந்த காலம்? இளமை காலம். வாலிப பருவம். என்ன பருவம்? குழந்தை பருவத்தை பத்தி கேள்வி கணக்கே கிடையாது. எல்லாம் பூரா அத்தாமா கண்டிஷன்ல போயிருது. வயோதிக காலத்தை பத்தி அல்லாஹ் தஆலா கேட்கறதே இல்லை. இறக்கப்படுறேன்ட்டான். என்னங்க? இறக்கப்படுறேன்ட்டான். தாடி நரைச்சிருச்சு, நீங்க கை தூக்கி துவா கேட்டு உங்களுடைய துவாவை கபூல் பண்ணலைன்னா எனக்கு வெக்கமா இருக்குதுங்கிற அல்லாஹ். என்னங்க, நம்மெல்லாம் தாடியெல்லாம் நிறைச்சி வச்சு தையடிச்சு அதை இன்னமும் அலங்காரப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உங்க முடி, உங்க உடம்புல தாடியில அசல் இயற்கையான நிறை வந்துருச்சு. அந்த நிறைத்து இருக்கிற ஒரு மனிதரை கை தூக்கி துவா என்கிட்ட கேட்டு, ஆஹா வயசான மனுஷன் கேட்டுமா கபூல் பண்ணலைன்னா எனக்கு கேவலமா இருக்குதுங்கிற அல்லாஹ். என்னங்க, மேலும் மேலும் அவன் ரொம்ப கரெக்டா நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. நாம மேலும் மேலும் தவறாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாத்துவானா. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எந்த பத்தி கேள்வி கேட்கப்படுது? இளமை காலம். இளமை காலத்துல என்ன செஞ்சீங்க? இளமை காலத்துல எப்படி நடந்துக்கிட்டீங்க? எப்படி சம்பாரிச்சீங்க? எப்படி செலவு பண்ணீங்க? அதெல்லாம் எல்லா காலத்துக்கும் உண்டான ஒரு கேள்வி. ஆனால் ஒரு மனிதனுக்கு 3 விதமான குழந்தை பருவம்னு ஒன்று இருக்குது, வாலிப பருவம்னு ஒன்று இருக்குது, வயோதிக பருவம்னு ஒன்று இருக்குது.
இந்த நடுவில் இருக்கிற பருவத்தை அல்லாஹ் தஆலா புடிச்சு வச்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா கேட்கறான்டா. அப்ப இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை பற்றி செவி சாய்க்கலையேங்கிறது எனக்கு பெரிய கவலையான கவலை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நிறைவான ஹிதாயத்தை தந்தருள்வானாக. இப்ப ரசூலுல்லாஹ்வை எப்படி நேசிக்கிறது அதை நான் சொல்லி கொடுக்குற தேவையில்லை. நிறைய செய்திகள் என்ன செஞ்சிருப்பீங்க நம்ம கேட்டிருப்போம், படுத்திருப்போம். ஆனால் நேசம் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க. என்னங்க, புக்கை படித்து மூடி வச்ச மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நேசம் எப்படிங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தாயின் மீது பிள்ளைக்கு நேசம் எப்படி இருக்குங்க? ஏங்க முடிஞ்சிருமா? முடியுமாங்க? தாய்க்கும் மகனுக்கும் உண்டான நேசம் முடியுமாங்க? முடியாது. அப்ப நேசம் என்ன செய்யும்? வளரும்ல. அது மாதிரி என்ன செய்யணுங்க? வளர்ந்துகிட்டே இருக்கணும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ரசூலின் மீது உண்டான ஆசையும் முஹப்பத் என்ன செய்யணுங்க? வளர 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 நம்மளுடைய ஈமானுடைய தரஜாவை என்ன செய்யும்? உயரும். எப்ப ஈமானுடைய அந்தஸ்துகள் உயருதோ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நெருக்கமான அடியாரா என்ன செய்வோம்? நாம தல்ஹத் இப்னு பராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹத் இப்னு பராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதுட்டு வந்து பார்த்தாங்க. சக்கராத்தில் படுத்திருக்கிறார். ரசூல்லா சொன்ன வார்த்தை, இவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரைக்கும் இவர் ஹயாத்தோடு இருக்க மாட்டாங்க, வஃபாத் ஆயிடுவாங்க. வஃபாத் ஆயிட்டாருன்னு எனக்கு தகவலை சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பார்க்குறேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தல்ஹத் இப்னு பராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகிறப்ப சொன்னாங்களாமா, நான் வஃபாத் ஆயிடுவேன் நான் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஃபஜ்ர் வரைக்கும் நீடிக்க மாட்டேங்கிறது அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் மௌத்தாயிட்டேன்னா ரசூலுல்லாவுக்கு சொல்லி அனுப்பாதீங்கன்றார். என்ன சொன்னார்? சொல்லி அனுப்பாதீங்க. ஏன்னா நடுநிசை நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க. ஏதாவது எதிரிகளுடைய தொல்லைகள் ரசூலுக்கு வந்து என்னுடைய அடக்கி கஃனெல்லாம் தஃபனெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. அடக்கி அதே மாதிரி வஃபாத் ஆயிட்டாரு. சஹாபாக்கள் அடக்கி முடிச்சுட்டாங்க, உறவினர்லாம் அடக்கி முடிச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலை ஃபஜ்ருடைய தொழுது முடிச்சுட்டு அப்புறம் என்ன மௌத்து செய்தி சொல்வீங்கன்னு பார்த்தேன், ஒருத்தருமே சொல்லேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்து செய்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஒருத்தர் சொல்லு இல்லைங்க நாயகமே, அவர் ராத்திரியே நீங்கள் சொன்ன மாதிரி வஃபாத் ஆயிட்டாரு, இந்த மாதிரி நிகழ்வு உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அத்துணி சஹாபாக்களையும் கூட்டிக் கொண்டு ஜன்னத்துல் பக்கீக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் காயிப் ஜனாஸா ரசூலுல்லாஹ் தொலை வைக்கிறாங்க. ஏற்கனவே தொலை வைக்கப்பட்டுட்டார், தொலை வச்சு முடிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. இந்த மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? காயிப் ஜனாஸா தொலை வச்சுட்டு ரசூல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஆர்டர் இங்கே போட்டால் அங்கே என்ன செய்யுது? பாஸ் ஆகுது. இப்போ யாரை நேசிக்கணும், யாரை பிடிச்சா வேலையாகுமோ அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா எல்லா வேலையும் நடந்துரும்லங்க. இதுதானுங்க. வீடு ஒன்று புதுசாக கட்டியிருக்கிற, எங்கெங்க இபி கனெக்ஷன் வாங்குறது, எந்த ஆஃபீஸரை பார்க்குறது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்குறீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் வீடு கட்டுறப்ப இவரைத்தான் போய் பார்த்தேன், இவரை நீங்கள் பிடிச்சிக்கங்க, எல்லாம் இவரை பிடிச்சிக்கிறோம்ல, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்க, எதாக இருந்தாலும் கவனிச்சுக்கலாம், அவரை தடவுறோம்ல. ஒரு துனியாவனுடைய காரியத்திற்கு துனியாவனுடைய அற்பமானதுக்கு இவ்வளவு மூளை யூஸ் பண்றமே, ஆகிரத்துக்கு கொஞ்சமாச்சு வேணுமில்ல. இவ்வளவு முகப்பத்தையும் ஆஷிக்கையும் வச்சிருக்கிற அந்த மனுஷர் வஃபாத்தானவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொலுகு வச்சு முடிச்சுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவரை நான் பொருந்திக்கிட்டேன், நீ இவரை பொருந்திக்கணும். ஒரு துவா முடிஞ்சிருச்சு. பொருத்தம்ங்கிறதுக்கு தான் இந்த துனியாவில் வாழ்றமே. என்ன சொன்னாங்க தெரியுமா? அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை பார்த்து நீ சிரிக்கணும், இவரை பார்த்து நீ சிரிக்கணும், இவர் உன்னையை பார்த்து சிரிக்கணும், அதை நான் பார்க்கணும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கண்கூடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்கிறத சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? பதிவு செஞ்சு கொடுக்குறாங்கடா. இந்த நேசத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நம்மள்ட்ட ஆசைப்படுறாங்க. சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருட காலங்கள் நாங்கள் மதீனாவில் இருந்த ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியிலே ஆக உயர்வான 2 மகிழ்ச்சி தான். 2 மகிழ்ச்சி என்ன தெரியுமா? ஒன்று, ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்பட்டு வந்தாங்கல்ல, அது எங்களுக்கு உயர்தரமான மகிழ்ச்சி, சந்தோஷம். 2வது என்ன தெரியுமா? ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாளையில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, எதை இழக்க மாட்டோங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்தோம். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? அல் மர்உ மஅ மன் அஹப்ப,
யாரை நேசிக்கிறாரோ அவரோடு நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பான் ரசூல்லா சொன்ன இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு உயர்தரமான மகிழ்ச்சி கொடுத்துச்சு. எங்களுக்கு இதுக்கு மேல வேற எதையுமே நாங்க ஆசைப்படலை. ஒன்னு ரசூல் எங்கள்கிட்ட வந்தது, இன்னொன்னு ரசூல் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இதுக்கு மேல நாங்க என்னத்தை ஆசைப்பட போகிறோம்? இதுக்கு மேல எங்களுக்கு நாங்க எதையுமே நான் ஆசைப்படலைன்னு நாங்க சஹாபா பெருமக்கள். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? இந்த அந்த ஆசையும் முஹப்பத் அப்படிங்கிறது இன்னையோட 7:30 மணியோட முடிஞ்சு போயிருதல்ல. என்னங்க, வந்துகிட்டே இருக்கணுங்க, உருவாகிக்கிட்டே இருக்கணும். ஆசை அதிகமாகிட்டு என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். எங்க நம்ம ரசூல்லாவை நேசிக்கிறதுனால எத்தனையோ விஷயத்தை நம்ம நேசிக்கிறோம்லங்க. ஏன் ரசூல்லா இதை நேசிச்சாங்கன்னு சொல்லிட்டு நேசிக்கிறோமா இல்லைங்களா? நேசிக்கிறோமா இல்லைங்களா? மதீனாவை ஏன் நேசிக்கிறோம்? ரசூலுல்லா நேசிச்சாங்க. ரவுதா ஷரீஃபை ஏன் நேசிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொர்க்க பூமின்னு சொன்னாங்க. எத்துணை செய்திகள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ஏன் நேசிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிச்சாங்கங்கிறதுக்காக. இந்த மாதிரி உண்டான சின்ன அணுகுமுறையின் மூலமாக யாருடைய நேசத்துக்காக வேண்டி ஏங்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம். இந்த நேசம் அப்படிங்கிறது துனியாவுக்காக வேண்டியோ இன்ன பிற காரியத்திற்காக வேண்டியோ என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சு போயிடக்கூடாது. அதிகமாகிட்டு தான் என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனஸ் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களாம். அனஸ் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சி என்ன செஞ்சாங்க? முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்தோன்னே கேட்டாங்க, நானே சின்ன பையன், என் கையை போய் எடுத்துக்கிங்க நீங்க முத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாமா, நீங்க 10 வருஷம் ரசூலுல்லாஹ்ட்ட ஹாதிமா இருந்திருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் யாரு? அனஸ் ரலியல்லாஹு தஆலா. எத்தனையோ ஹாதிம்கள் இருக்கலாம், எத்தனையோ ஆட்கள் இருக்கலாம், ஆனால் நிரந்தர ஹாதிம் யாரு? அனஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த அனஸ் ரலியல்லாஹுடைய கையை முத்தம் கொடுத்துட்டு சொன்னாங்களாம், நீங்க ரசூலுல்லாஹ்வோட 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. எத்தனை முறை ரசூலுல்லாஹ்வுடைய கையும் உங்கள் கையும் சேர்ந்து இருக்கும்? என்னங்க, எத்தனை முறை ரசூலுல்லாஹ்வுடைய கரமும் உங்கள் கரமும் சேர்ந்து இருக்கும்? அந்த ரசூலை முத்தமிடுறதுக்கு உண்டான பூர்ண பாக்கியம் எனக்கு கிடைக்கல என்றாலும் ரசூல் முத்தமிட்ட கரத்தையாவது நாம் முத்தமிட்டு வேண்டாங்களாமா? ஹஸரத் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன நேசம் பார்த்தீங்களா? என்ன இஷ்கு பார்த்தீங்களா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு போய் ஒரு சஹாபி கேட்டாங்களாமா, நீங்க ரசூலுல்லாஹ்வை நிறைய முறை பார்த்துருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டப்ப ஹதீஸ்ல வர வார்த்தை என்ன தெரியுமா? லா அஸ்ததீஉ அன் அஸிஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கங்கிற வர்ணிக்கிறதுக்குண்டான சக்தி எனக்கு இல்லைன்றாங்க. ஏன் அப்படின்டா, நான் முழுசா பார்க்கறதுக்கு என்கிட்ட தைரியம் இல்லைன்ட்டாங்க. என்னங்க, முழுசா பார்ப்பதற்குண்டான அந்த வகாரத்தான அந்த தோற்றத்தை, ஒரு அழகான ஜமாலியத்தான தோற்றத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை. இப்படி பார்ப்பே குனிஞ்சுக்குவேன், இப்படி பார்ப்பேன், என்ன செய்வேன்? நான் குனிஞ்சுக்குவேன். இப்படி ஒரு சஹாபாக்களுடைய நேசம். இன்னொரு சஹாபி, ஹதீஜா நாயகத்தினுடைய முதல் கணவரின் மூலமாக பிறந்த ஒருத்தர் ஹிந்தா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி சொல்லுவாங்க, வச்சகன் எடுக்காம யாரை பார்ப்பாங்களாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்களாம். வச்சகன் எடுக்காம பார்ப்பாங்க. பார்க்கிறவங்க வர்ணிச்சு சொல்லுவாங்களாமா, ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தாங்க, பேச்சு இப்படி இருந்துச்சு, சிரிப்பு இப்படி இருந்துச்சு, பார்வை இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வர்ணிச்சுக்கிட்டே போறாங்கண்டா, நம்ம நேசம் முஹப்பத் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்திற்கோடு அறியல்ல, அது மவுத் வரைக்கும் அல்ல. மவுத்துக்கு அப்புறமும் யாரை தான் பார்க்க போறோம்? கபருக்குள்ள வச்சவன யார் தான் பார்க்க போறோம்? அல்லாஹ்வையா பார்க்க போறோம்? யார் தாங்க பார்க்க போறோம்? ஏன் அல்லாஹ் தஆலா பர்டிகுலரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையப்படுத்தி காமிக்கிறானா இல்லையா? எப்பா இந்த தோற்றத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? 1400 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்கள் கண் கொண்டு பார்த்திருக்காங்க. இத ஆதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தான் பார்க்கவே இல்லையே. நம்ம தான் பார்க்கவே இல்லையே. நம்மள ஒருத்தர் கூட நான் பார்க்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா விளைவிக்குதுங்க. நம்மள ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டோம்? நான் அல்ல ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யல, நான் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் எங்களுடைய தூதுவர் ரசூலுல்லாஹ்னு என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம்டா. அப்ப எதை நம்ம சொல்ல வைக்குது? முஹப்பத். எதை நம்மளை சொல்ல வைக்குதுங்க? முஹப்பத். தாய் வேணுமா ரசூலுல்லாஹ் வேண்டா? எதுதான் வேணும்? குழந்தைங்க வேணும் ரசூலுல்லாஹ் வேண்டா? எதுதான் வேணும்? வியாபாரம் வேணும் ரசூலுல்லாஹ் வேண்டா? எதுதான் வேணும்? சுக இன்பங்கள் வேணும் ரசூலுல்லாஹ் வேண்டா? எதுதான் வேணும்? ரசூலுல்லாஹ் தான் வேணும். எல்லாத்துக்கும் முன்னால யார் தான் ஃபர்ஸ்ட்? ரசூலுல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட். எல்லாத்துக்கு அப்புறமும் யார் தான் இருக்கிறாங்க?
ரசூலுல்லாஹ் தான் இருக்கிறாங்க. அங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டியா புடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் தாண்டி நம்ம உள்ள கூட்டிட்டு போறவங்க யாருதான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அசல் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்க வராதுங்கிற அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா சொல்ல வர செய்தி புரியுது. இந்த மாதிரி குதர்க்கமான கேள்வி என்ன செய்யாது, உங்களுக்குள்ள கேட்கறதுக்கு என்ன செய்யாது, வரவே வராது. அப்ப நமக்குள்ள இந்த அழகிய பாடத்தை என்ன செய்யணுங்க, நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி உண்டான சிந்தனைகள் என்ன செய்யணுங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேச 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 என்ன செய்யும், நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான ஆசையும் காதலும் முஹப்பத் என்ன செய்யுங்க, நமக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ல வர்ற செய்தி அசல் பாடம் என்னங்க, ஒரு வரியில சொல்லுங்க பார்க்கலாம். முஹப்பத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹப்பத்தே ரசூல் இதாஅத்து ரசூலாக என்ன செய்யும், நம்மளுக்கு அடுத்த பரிமாணத்திற்கு கொடுக்கும். இந்த முஹப்பத்து அப்படிங்கிறது ஏதாவது கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், கொஞ்ச காலத்து அளவு இருக்காங்க இல்ல. எது வரைக்கும் இருக்கு? கியாமத்துல சொர்க்கம் வரைக்கும் இருக்கு. சொர்க்கத்திற்கு அப்புறமும் நம்ம என்ன கேட்கிறோம், யாரோட இருக்கணும்னு கேட்கிறோம், ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும்னு கேட்கிறோம். ஏன் தான் கேட்கிறோங்க, அல்லாஹ்வே அங்கதான் இருக்கிறான். யார் அங்கதான் இருக்கிறான்? யார் அங்கதான் இருக்கிறான்? எந்த அல்லாஹ் மீது உண்டான அளவிலாத மகுஃபிரத்தையும் அன்பையும் நாம கேட்கிறோமோ அந்த அல்லாஹ்வே எங்கதான் இருக்கிறான்? ஒருத்தர் போய் பார்க்க போயிருக்கிறீங்க வீட்டுக்கு, ரொம்ப நேரமா கதவை தட்டுறீங்க, ஆளு உள்ளதான் இருக்காரு, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சவுண்ட் வருது ரொம்ப தூரத்துல, எப்பா நான் அங்க இல்லப்பா நான் இங்க தான் இருக்கிறேன் நினைச்சாரு அவரு சொல்றாரு. இப்ப நாம என்ன செய்வோம், என்னங்க செய்வோம், வீட்டு விட்டுட்டு என்ன செய்வோம், அங்கிட்டு போயிடுவோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, எந்த கல்புல முஹப்பத்துடைய ரசூலுடைய முஹப்பத் இருக்கோ அங்கதான் நான் இருப்பேங்கிற அல்லாஹ். இப்ப சொல்லுங்க, இப்ப அல்லாஹ் எங்க போய் தேடுறது? புரிஞ்சிருச்சுங்களா? ரசூலுடைய இஸ்கில, ரசூலுடைய காதல்ல தான் யாரை பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலிமாவை சொன்ன உடனே நமக்குள்ள ஆத்மார்த்தமான ஒரு இன்பம் பிறக்குது இல்ல. அந்த இன்பம் எப்ப தெரியுமா வரும்? முஹப்பத்தை ரசூலை நேசிச்சா தான் என்ன செய்யுங்க வரும். அதை நேசிக்காத வரைக்கும் நீங்க 1000 இல்ல லட்ச ரக்காயத்துகள் தொழுதிருக்கலாம், ஆனால் என்ன கிடைக்காது, டேஸ்ட் கிடைக்காது. நாம அதிகமா சொன்ன வார்த்தை என்னதுங்க, நிறைய சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்டுருக்கிறீங்க தெரியல, என்ன சாப்பிட்டுருக்கிறோம் தெரியல. புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது, தோற்பு இருக்குது, கசப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய ருசி உனக்கு தெரியணும் இல்லைங்க. அந்த ருசியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன வரணும், ஒரு மனுஷனுடைய நாக்கில் என்ன இருக்குனுங்க. கொரோனாவில் நிறைய பேத்துக்கு என்ன போயிருச்சு, ஆமா காய்ச்சல் நின்றுச்சான்னா கேட்கறது இல்லை, நாக்கில் டேஸ்ட் வந்துருச்சான்னு தான் கேட்டோம். நம்ம கேட்டோமே இல்லைங்களா? நாக்கில் டேஸ்ட் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி என்ன செய்யும் ஓடும், இன்னும் பயப்பட தேவையில்லை, என்ன செய்யும் ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொன்னோம். இப்போ ரசூலுல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க, நம்ம ஈமான்ல ருசி வேணும்டா என்னத்தை சுவைக்கிறோமோ அந்த ருசி அப்படிங்கிறதுக்குண்டான விஷயத்தை நமக்குள்ள விளங்கணும்டா ரசூலுடைய முஹப்பத் என்ன செய்யணுங்க, அந்த இருக்கணும். அப்படி இருக்கிற போது தான் என்ன செய்யும், நம்மளால விளங்கி கொள்ள முடியுங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, அழுத்தமாக என்ன செய்யறாங்க, ஆயத்துல பதிவு செஞ்சு காமிச்சிட்டு சொல்றான். இப்ப சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா, ஒமன் தவல்லா, நாயகமே எவர் ஒருவர் உங்களை புறக்கணிக்கிறாரோ, உங்களை அவர் நேசம் கொள்ளல, உங்களை ஈமான் கொள்ளல, உங்களின் மீது உண்டான கவனத்தை அவர் செலுத்தல, உங்களை அவருக்கு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஒன் ஆஃப் தி மேன், நீங்களும் அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு ஆளா என்ன செய்யறாரு இழுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த வார்த்தை புறக்கணிக்கிறாரு அப்படின்னா என்னை அவர் விட்டுருவாரா, அவர் என்னை ஈமான் கொள்ள மாட்டாராங்கிற ஒரு கவலை ரசூலுல்லாவுக்கு என்ன செய்யுது, வருது. உடனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆறுதல் படுத்துறான். என்ன சொல்றான், ஃபமா அர்சல்நாக அலைஹிம் ஹஃபீஸா, நாயகமே அவங்கள பற்றிலாம் உங்கள்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கேள்வி கணக்கு கேட்க மாட்டேன். உங்களை ஏற்றுக்காதவங்களை பற்றி உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், நான் கேள்வி கணக்கு கேட்க மாட்டேன். உங்களை ஒருத்தர் என்ன செய்யல, ஏற்றுக்கல, உங்களை ஒருத்தர் முஹப்பத் வைக்கல, உங்களை ஒருத்தர் நேசிக்கல, உங்களை ஒருத்தர் பொருட்டாவே எடுத்துக்கல, அவர் சம்பந்தமாக உங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் கேள்வி கணக்கு கேட்க மாட்டேன். நான் உங்களை நாங்கள் ரிலாக்ஸா விட்டுருவோம், நீங்க பெருசா விட்டுருங்க. நாயகன் யார ஏத்துக்காதவங்களை என்ன செய்யுங்க, நீங்க விட்டுருங்க.
இப்ப இந்த பாட்டை தூக்கிட்டு வந்துட்டு இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி இந்த பக்கத்துல சொல்லுவாங்க, ரசூலுல்லாவை நேசிக்காத ஒரு மனுஷரை அல்லாஹ் தஆலா சொல்றான் நீங்க விட்டுருங்க, அவரை பத்தி உங்கள்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேங்கிறான். அதே ஒரு மனுஷரை ரசூலுல்லாவை நேசிக்கிறார்னு வச்சுக்கோங்க, அவரின் மீது உண்டான பொறுப்பை யார் எடுத்துக்கிறான்டா? அல்லாஹ் எடுத்துக்கிறான். நல்லா விளங்கிங்க. இப்ப கேள்வி புரியுதுங்களா? சொல்ல வர செய்தி புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். ஏன் நீங்க ஏன் ஆளை நேசிக்கிறீங்களே, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் வச்சிருக்கீங்களா, அப்ப நான் யாரு? நான் பொறுப்புதாரி, உங்களுக்கு பொறுப்புதாரியா வந்தார். இதே ஒரு மனுஷன் ரசூலுல்லாவை ஏத்துக்கல, ரசூலுல்லாவை புறந்தல்றான்னு அல்லாஹ் சொல்றான், விட்டுருங்க, அவரை பத்தி உங்கள்கிட்ட நான் எதுவும் பேசிக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னா அல்லாஹ்வும் ஒதுங்கிக்கிறான், ரசூலுல்லாவும் ஒதுங்கிக்கிறான். அப்ப அல்லாஹும் ரசூலும் ஒரு இடத்துல ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா அப்ப அங்க யார் தான் இருக்கிறா? உதவி செய்யறதுக்கோ பொறுப்படுத்திருக்காங்க யாராச்சும் இருக்காங்களா? யாரும் கிடையாது. இப்ப சொல்லுங்க, கெட்டியான கயிறு இருக்கிறதுலே பெரிய கயிறு, உறுதியான கயிறு யாருடைய கயிறுங்க? விட்டுருவோமா? விட மாட்டோம். பிடிக்கிறதுக்கு வந்துட்டாவே ரசூலுல்லாஹ் கைத்தை கொடுத்துருவாங்க. நல்லா விளங்கிக்கணும். நாம் இன்னும் பிடிக்கிறதுக்கே தயாராக என்ன ஆகல. பிடிக்கிறதுக்கு கையை தூக்கிட்டோம்னாவே ரசூலுல்லாஹ் கைத்தை கொடுத்து ஏப்பா பிடிச்சிக்கப்பா, பிடிக்கலைன்னா கெட்டியா பிடிச்சிக்க வச்சிருவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புடிண்டாலும் புடி, உறுதியான புடின்னு சொல்றோம்லங்க, அப்பேற்பட்ட கைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு நமக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் உம்மத்து வரும், என் உம்மத்து அல்லாஹ்வுக்கு முன்னால சங்கடப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய விதமான தயாரிப்போட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷர் மைதானத்துல காத்துக்கிட்டு இருக்கிறப்ப நாம் இந்த துனியாவில் அவங்களுடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் குறைவுபடுத்துற மாதிரி நடத்திக்கிட்டா ரசூலுல்லாஹ் கோவப்பட மாட்டாங்க. யார் கோவப்பட்டுருவாங்க? இன்னைக்கு அமெரிக்கா எரிச்சுக்கிட்டே இருக்குது இல்லைங்க, யார் பத்த வச்சாங்க? என்னங்க யோசிச்சு பாருங்களேன், சும்மா யார் பத்த வச்சிருப்பா? ஒரு பக்கம் போர் நிறுத்தத்திற்கு உண்டான அறிவிப்பு வந்துருச்சு. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கார் இல்லைங்க, சில பேர்த்த வளர விட்டு தான் அடிப்பேங்கிற அல்லாஹ். என்னங்க, சில பேர்த்த வளர விட்டு தான் அடிப்பேன். எடுத்தவனே அடிச்சவனா பின்னால் இருக்கிறவனுக்கு பாடம் கிடைக்கும். பின்னால் இருக்கிறவனுக்கு புத்தி வரணும்டா, ஊரை உள்ள தூக்கி விட்டு கீழே பட்டாத என்ன வரும்? ஆஹா, தெரியாம மேல போய் மாட்டிக்கிட்டான்டான்னு என்ன செய்வான்? நினைப்பானா இல்லையா? அந்த நினைப்பு வரணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, சில நேரத்துல விட்டுருவான். நீ எவ்வளவு உயரம் போற அளவுக்கு உயரம் போ, ஏன் பிடியிலிருந்து நீ என்னைக்காச்சும் தப்பவா போகிற? என்னைக்கும் கிடையாது. இஸ்ரேலுடைய பிரதமருக்கு என்ன நோய் தெரியுமா? கேன்சர். என்னதுங்க? அவன் இன்னமும் பழைய வீடியோ வச்சுக்கிட்டே மக்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பேசிக்கிட்டு இருக்கான். உலகத்தினுடைய நோய்களே மிக கஷ்டமான நோய் என்னதுன்னா கேன்சர். அந்த நோய் வந்துட்டு இனிமேல் என்னால முடியாதுன்னு என்ன செஞ்சுக்கிட்டான், ஒதுக்கிக்கிட்டான். காசு கொடுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டாங்க, பத்த வச்சுட்டான். யார் காசு கொடுத்துட்டு இருந்தா போறதுக்கு? அமெரிக்காக்காரன். எந்த ஊர்ல இருந்து அமெரிக்காவுக்கு உண்டான வல்லரசுக்குழுக்கு உண்டான இடமோ அதே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, பறிஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப சாதாரண யதார்த்த மனுஷனுக்கு கூட என்ன சிந்தனை தெரியுமா? சும்மாவா இருந்த நீ இத்தனை பேர்த்த அநியாயமா அடிச்சு கொண்டு ஏங்கிற யதார்த்த சிந்தனை வரணுங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்குற அடிப்படை விஷயம் தான் இது. இது ஏதோ நம்ம காசாவினுடைய பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் கிடையாது, அவங்களுடைய ஈமான் அந்தஸ்துல உயர்ந்ததுங்க. ஏங்க, போன வருஷம் ரமலான்ல எத்தனை பேர் சஹரே செய்யாம நோன்பு வச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர்த்துக்கு இஃப்தாருக்குண்டான உணவுகளே இல்லாம அடுத்த நாளுடைய நோன்புக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விஷயமே அல்ல. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு பக்கம் பத்த வச்சு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீ உணர்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷம், உணர வச்சிருக்குண்டான சந்தர்ப்பம் வந்திருக்குதா இல்லையா? அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா இல்லையா? ஆஹா, இது பெரிய தப்பு நடந்திருக்குது, எங்கேயோ ஒரு விஷயம் அடிபட்டு போயிருக்குது அப்படிங்கிறது. இதுதான், இதைத்தான் என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா. என்னைக்குமே தவறானவர்கள் என்னைக்குமே நிரந்தரமாக வாழ்ந்ததாக என்ன கிடையாது, சரித்திரமே கிடையாது. அவரவர் என்ன செஞ்சுக்கலாம், பரிசோதனை படுத்திக்கிட்டே என்ன செய்யலாம், இருந்துக்கலாங்கிறத ஒரு அழகிய பாடத்தை என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வின் மூலமா என்ன செய்யறான், சொல்லி காண்பிக்கிறான். அதை தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், தப்பு செஞ்சவங்களை விட்டுருங்க நாயகமே, தப்பு செஞ்சவங்களை விட்டுருங்க. அவங்கள பத்தி உங்கள்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். நானும் ஒதுங்கிக்கிறேன், நீங்களும் ஒதுங்கிக்கிறேன். நானும் ஒதுங்கிட்டேன், நீங்களும் ஒதுங்கிட்டேன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருக்கிறா? அப்ப நேரம் என்னதான் வரும்? அதாவது இதுதான் நமக்கு பாடமே. இதுதான்
ஒரு பெரிய ஓஹோ சிந்திக்கிறதுக்கு உண்டான சில அடிப்படை ஒரு சின்ன குழந்தைக்கு கூட என்ன செய்வேன் இந்த வியாக்கியானத்தை என்ன செய்வேன் சொல்லுவான். அதுதான் என்ன செய்யறாங்க, அழகிய ஒரு நடைமுறை தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் முஹப்பத் நமக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இன்னைக்கு என்ன வந்துடக்கூடாது, குறை வந்துடக்கூடாது. அதுல குறை வந்தா என்ன வந்துடும், எல்லாத்துலயும் என்ன செஞ்சிடும், குறை வந்துடும். எல்லாத்துலயும் என்ன வந்துடும், குறை வந்துடும். அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா நிலைகளிலையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான உயரிய முஹப்பத்திற்குண்டான மனிதர்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலேயும் அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பற்றி பேசிட்டு ஒரு அழுத்தமான செய்தியை என்ன செய்யலாம் பேசுகிறான்னு சொல்லி அதை வரக்கூடிய வாரங்களில் போய் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நிலைகளையும் லேசானதாக ஆக்கிடுவானாக. கியாமத் நாளுடைய அடையாளங்களில் நம்ம கடைசியாக பார்த்தது எதை பார்த்தோங்க, இன்ஷிகாக்குல் கமர், சந்திரனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பிளந்து காட்டினாங்க. அந்த பிளந்து காண்பிப்பது என்பது உலக அழிவு நாடுடைய அடையாளங்களில் ஒன்று அப்படின்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 4வது அடையாளம். இப்பயும் இப்போ நாம பார்த்த தஃசீருக்குழுக்கு ஒத்து போகிற ஒரு செய்தியை தான் நம்ம இந்த வாரத்தினுடைய அடையாளமாக பார்க்கிறோம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, விளங்குறதுக்காண்டி ஒரு ஹதீஸை சொல்கிறேன். நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. அப்படித்தானே, வீட்டில் ஒரு ஆம்பளைங்க இருந்தால் வீட்டில் இருக்கவங்க நிம்மதியாக இருப்பாங்க. வகுப்பறையில் ஆசிரியர் இருந்தால் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், பாதுகாப்பாக இருக்கும். யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் என்னதுங்க, பொது பொறுப்புதார். இப்போ நம்ம தக்பீர் கட்டிட்டோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நமக்கு மொத்த பொறுப்புதார் யாரு, இமாம். நமக்கு இமாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, வானத்திற்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பானதாக இருக்கு. என்னதுங்க, வானத்துக்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பானதாக இருக்கு. ஒரு கட்டத்தில் நட்சத்திரம் என்ன செய்ய இருந்துகிட்டே இருக்குமா, நட்சத்திரம் மறைஞ்சிரும் இல்லைங்க. பகல் வந்தா என்ன செய்யும், நட்சத்திரம் மறைஞ்சிரும்ல. இப்ப வானத்திற்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பானது. ஒரு கட்டத்தில் நட்சத்திரங்கள் மறைஞ்ச உடனே வானம் அதற்குண்டான வேலை என்ன செய்யும், செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். என்ன செய்யும், அதற்குண்டான வேலை என்ன செய்யும், மறுநாள் இரவு வர்ற வரைக்கும் அந்த வேலையை என்ன செய்யும், செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆஹா நட்சத்திரம்லாம் போயிடுச்சு, நானும் போயிடுறேன், வானம் போயிடுமா, போகாது. அப்ப ஒரு நல்ல விஷயம் என்ன செய்யுது, அந்த இடத்துல நட்சத்திரம் அப்படிங்கிற வெளிச்சம் என்ன செய்யுதுங்க, அழியுது, மறைஞ்சிருது. மறைஞ்ச உடனே என்ன செய்யுது, வானம் மட்டும் என்ன செய்யுது, அதனுடைய வேலை என்ன செய்யுது, பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. போய்கிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, எப்படி வானத்துக்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பானதோ அதுபோல என் சஹாபாக்களுக்கு நான் பாதுகாப்பானவனாக இருக்கிறேன். நாங்கள் பெருமானா ஹதீஸ் புரியுதுங்களா, என் சஹாபாக்களுக்கு நான் பாதுகாப்பானவனாக இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் நான் மறைஞ்சிருவேன். என்ன செய்வேன், நான் மறைஞ்சிருவேன். நான் மறைஞ்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் அவர்களுக்கு உண்டான வேலைகள் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற சஹாபாக்கள் பின்னால் வரக்கூடிய என்னுடைய உம்மத்திற்கு பாதுகாப்பானவர்களாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பின்னால் வரக்கூடிய உம்மத்துக்கு பாதுகாப்பானவங்களாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என் சஹாபாக்களும் மறைஞ்சு போயிடுவாங்க. என் சஹாபாக்களும் மறைஞ்சு போயிடுவாங்க. அப்ப என்னுடைய உம்மத்து மட்டும் என்ன செய்யும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது கியாமத் நாளுடைய அடையாளம்னு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது புரியுதா? அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் மக்ரிப் தொழுகைக்காண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள வந்தோம். தொழுது முடிச்சுட்டு அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டோம். நான் உட்கார்ந்துருந்த நண்பர்கிட்ட சொல்றேன், பேசாம இங்கே உட்கார்ந்துக்க, இஷா தொழுகையும் நம்ம இங்கேயே தொழுதுக்கலாம், இஷா தொழுகையும் இங்கேயே தொழுதுக்கலாம். மக்ரிப் தொழுது முடிச்சுட்டு நானும் என் நண்பர் என்ன செஞ்சோம், அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டோம். இஷா தொழுகைக்கு உண்டான நேரம் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்க. வந்தவொடனே கேட்டாங்க, என்ன மக்ரிப் தொழுத இடத்துலயே இன்னமும் அங்கேயே உட்கார்ந்துருக்கீங்களேன்னு கேட்டாங்க எங்களை. என்ன மக்ரிப் தொழுத இடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க, உட்கார்ந்துருக்கிறீங்க? ஆமா நாயகமே, உங்களுக்கு பின்னால் இஷாவையும் தொழுதுட்டு போயிடலான்னு இருக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நலவான காரியத்தை செஞ்சிருக்கீங்கன்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, நல்லதை செஞ்சிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதவே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, நீங்க கடைபிடிச்சுக்கணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தொழுகு வச்சாங்க. தொழுகு வச்சு முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வானத்தை பார்த்தாங்க. வானத்தை பார்த்தாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்தவொடனே இருந்த அத்தனை சஹாபாக்கள் எங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க? சுப்ஹானல்லாஹ். ரசூல் தலை எங்க போகுதோ அங்க போகுது என்னது? அத்தனை பேர் என்ன செய்யறாங்க? வானத்தை பார்க்கறாங்க. வானத்தை பார்த்துக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்றாங்க. இப்ப நான் சொன்னேன்ல அந்த ஹதீஸ், வானத்திற்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பாக இருக்குது. அது ஒரு கட்டத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் நவந்து போனதுக்கு அப்புறம் வானம் அதற்குண்டான வேலைகள் என்ன செய்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது போல என் சஹாபாக்களுக்கு நான் நட்சத்திரமாக இருந்து பாதுகாப்பாக இருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் மரணித்ததுக்கு அப்புறம், நான் மறைந்ததுக்கு அப்புறம் என் சஹாபாக்கள் அவர்களுடைய வேலைகள் என்ன செய்வாங்க? பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என் சஹாபாக்கள் என் உம்மத்திற்கு நட்சத்திரமாக இருப்பார்கள். அந்த நட்சத்திரமான என் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? அழிஞ்சு போயிருவாங்க, மரணித்து போயிருவாங்க. மரணித்ததற்கு அப்புறம் என் உம்மத்துமார்கள் அவர்களுடைய வேலைகள் என்ன செய்வாங்க? பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம்னு சொன்னாங்கல்ல. இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம் தெரியுமா? சஹாபாக்களுடைய மரணமும் உலக அழிவினுடைய அடையாளங்களில் ஒன்று. என்னதுங்க? உலக அழிவு நாளுடைய அடையாளங்கள்ல ஒன்று. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரா வஃபாத் ஆகிட்டே போயிட்டாங்கன்னா நம்ம எதை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம்? கியாமத்தால் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹதீஸுக்கு அறிவிக்கிற சஹாபாக்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க, சஹாபாக்கள் மரணிப்பது உலக அழிவு நாளுடைய அடையாளம்னு பொதுவா சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. வானத்திற்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. நட்சத்திரம் அப்படிங்கிறது மனிதத்திற்கு என்னத்தை கொடுக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது, நல்லதை கொடுக்கிறது. இதுல இருந்து ஒரு செய்தி சொல்லுவாங்க, நலவான காரியங்களும் நல்ல மனிதர்களும் வஃபாத் ஆகி போகுவது உலக அழிவு நாளுடைய அடையாளம். புரியுதுங்களா? நல்ல காரியங்களும் நலவான மனிதர்களும் மரணித்து போகுவதும் விட்டு போகுவதும் உலக அழிவு நாளுடைய அடையாளம். நம்ம வீட்டில் எந்த நல்ல காரியமுமே இல்லைன்னா என்ன முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான்? நம்ம வீடு என்னதுங்க? ரொம்ப நெருக்கமா இருக்குதுன்னு என்ன செய்யணும்? விளங்கிக்க வேண்டியதான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, அப்ப நல்ல மனிதர்களும் நலவான காரியங்களும் சமூகத்துல இல்லாம போனாவே என்ன ஆயிடுச்சு? அடையாளம் வந்துருச்சு. ஏற்கனவே சஹாபாக்களுடைய அடையாளம் வந்துருச்சு, அவங்களுடைய வஃபாத்தின் மூலமா அடையாளம் வந்துருச்சு. இன்னைக்கு நாம இதை உணர்றோமா? உணரலைங்களா? இன்னைக்கு நடக்குதா? நடக்கலைங்களா? சமூகத்துல நல்ல காரியம் அதிகமாக இருக்குதா, கெட்ட காரியம் அதிகமா இருக்குதா? அரபியில சொல்லுவாங்க ஷராரத். கெட்ட காரியங்கள் எங்க வந்துருச்சு, அதிகமாயிருச்சோ நம்ம எதுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம்? ஆமா, இன்னும் எத்தனை கிலோமீட்டருங்க இருக்குது? பக்கத்துல வந்துச்சுங்க, இந்த டீ கடை தாண்டா ஊர் வந்துருச்சுங்கிற சொல்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய கியாமத் நாளுடைய பயணம். அதுக்குள்ள நம்ம பெரிய மலை கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? மிகுந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கைக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கூட்டிட்டு போறவர் சொல்றாரு, டீ கடை தாண்டா என்ன வந்துருச்சு, ஊர் வந்துருச்சுங்கிறார். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய எல்லா விதமான சகல காரியங்களையும் சாலிஹீன்களுக்குண்டான காரியமா அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக. நல்லவர்கள் நல்ல மனிதர்கள் என்னவெல்லாம் நலவான கைறுகளை செய்தார்களோ அப்பேற்பட்ட செய்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்குறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அசல் முஹப்பத்தான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற முஹப்பத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாயாக. அந்த நேசம் எல்லா நாளிலேயும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த ஆசையும் அந்த இஷ்கும் அந்த பேர் இன்பமும் எங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அதன் மூலமாக ஈமான்
ஈமானிய ருசியை விளங்குவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. சஹாபாக்களும் நல்லோர்களும் நாதாக்களும் நல்லவர்களும் எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்களோ அப்பேற்பட்ட முஹப்பத்தையும் இஷ்கையும் எங்களுக்குள்ளே நீ நிறைவாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இல்லங்கள் நல்லவான காரியங்கள் நடக்கிற இல்லமாக எங்களுடைய இல்லங்களை நீ ஆக்கியருள்வாயாக. ஹராமை விட்டும் அசிங்கமான காரியங்களை விட்டும் ஒதுங்கி இருக்கிற வீடுகளாக எங்களுடைய இல்லங்களை நீ ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلى الله عليه وسلم صلى الله